மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, யார் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே இருக்கணும். இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யார் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஷார்ட் டேர்மாக எனக்கு வந்து ஒரு மணி கெயின் ஆகணும், நான் வந்து போட்டு எடுக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகாதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது பியூர்லி லாங் டேர்ம், ஓகேங்களா? மற்றபடி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு டைவர்ஷன் தேவை அப்படின்றவங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி போகலாம். இன்னொருத்தங்க என்னன்னா, இந்த 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 8% தான் எனக்கு எதில் போனாலும் கிடைக்குது, இந்த 8% மேலே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். பட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் மறந்துடணும், ஓகேங்களா? மை ரிட்டன்ஷன் பீரியட் இஸ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 8% மேலே தாராளமாக ஒரு 12% வரைக்கும் வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பக்காவான ஸ்டாக் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, என்னோடய போர்ட்ஃபோலியோவை நானே சூஸ் பண்ணிக்கிறேன், நானே வந்து ஒரு ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸில் பிரித்து நான் இதிலே அலோகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முக்கால்வாசி பேர் வந்து இந்த ஒரு புரிதல் இருக்காது. என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ளூ சிப், அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஓகேங்களா? எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நான் போடுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், இதுக்கு மட்டும் போங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு 50 லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது இந்தியாவில் வேரியஸ் செக்டர், ஒரு ஃபினான்ஸ், பேங்கிங், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமோட்டிவ், அதே மாதிரி கெமிக்கல், எல்லா செக்டார் எடுத்தீங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லா செக்டார் எடுத்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ் மட்டும்தான் இதில் வரும், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸில் செக்டார் வைஸ் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நான் எந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேஜர் கம்பெனிஸும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க. HDFC நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், மோத்திலால் ஆஸ்வால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், ICICI Prudential நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வச்சுருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு பேஸ் லைன் தான். ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார் வைஸ், அந்த செக்டார் வைஸ் பிரித்து போடுறாங்களே, அதில் மட்டும்தான் சின்ன வேரியேஷன் வரும். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்கிங்கில் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு 15% பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமோட்டிவில் ஒரு 25% பண்ணுவாங்க. இந்த சின்ன பர்சன்டேஜ் தான் வேரி ஆகும். மற்றபடி இந்த நிஃப்டி ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் தான் நம்மளுடைய கிளியரான ஒரு டெஃபினிஷன் இருக்கும். என்னன்னா, எனக்கு தெரியாது ஸ்டாக் மார்க்கெட், ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுருங்க, சைலண்ட்டாக போயிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு டேக்ஸ் சேவிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை டிஃபால்ட் உங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் டேக்ஸ் சேவிங் வராது. ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே டேக்ஸ் சேவிங் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. சேம் நிஃப்டி 50 டேக்ஸ் சேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் லாக்இன் வரும். அந்த 3 இயர்ஸ் லாக்இன் வந்தீங்கன்னா 80Cயில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் காட்டிக்கலாம். ஓகே, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு SIP அப்படின்னு சொல்கிறாங்களே, SIP இஸ் வெரி ஃபேமஸ் வேர்டு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து வெரி ஃபேமஸ் வேர்டு, எல்லாத்துலேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த SIP-யாக பண்ணணுமா, இன்னொரு ஆப்ஷன் வந்து லம்சம் அப்படி பண்ணணுமா, அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். எனக்கு இந்த SIP அப்படின்றது வந்து ஒரு ரெகுலராக அதை ஒரு பே பண்ணிகிட்டே வர்றது வந்து வராது. என்ன நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த SIP இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு குமுலேட்டிவாக தான் எடுக்கும், ஒரு ஆவரேஜாக எடுக்கும். ஒரு மந்த் வந்து நான் ஃபஸ்ட் அன்றைக்கி பே பண்ணுவேன், அன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஏறி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மந்தோட ஃபஸ்ட்டில் பே பண்ணுவேன், அப்போ இறங்கியிருக்கும். இந்த ஆவரேஜ் எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக SIP பண்ணுறவங்களும் இருக்காங்க, லம்சம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நான் லம்சமாக பண்ணுவேன். ஸோ இந்த SIP பண்ணுறதை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிளியராக வந்து SIP வந்து அண்டர் பர்ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லாங் டர்மாக பண்ணுறதுனா SIP-ல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி யுவர் விஷ். என்னால் லம்சமில் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக SIP பண்ணுங்கள். நான் லம்சமில் பண்ணுறேன். இப்போ லம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கேயும் ஒரு 20,000 20,000 இருக்குது,
ஒரு 1 lakh இருக்குது, 50,000 இருக்குது அப்படின்னா நான் ஒரு லம்சமாக போட்டுருவேன். அந்த லம்சமாக போடும்போது ஒரு ரிஸ்க்கும் இருக்குது, அதான் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறி இருந்ததுன்னா நீங்கள் ஏறி இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நான் டைம் பண்ணணும். மார்க்கெட்டை டைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை டைம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, நான் ஒரு லம்சமாக எப்போ எடுத்து ஒரு வாரமாக வச்சுருவேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, மார்க்கெட் எப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கோ அப்போ நான் வந்து ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய மெத்தட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா, ஸோ இப்போ லம்சம் சிப் ரெண்டுமே பார்த்துட்டீங்க. உங்களுடைய தேவை எதோ, உங்களுடைய நீட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுடைய சேவிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களால் லம்சம் பண்ண முடிஞ்சால் லம்சம் பண்ணுங்கள், உங்களால் சிப் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட். பட் அல்டிமேட்லி இது ஒரு லாங் டேர்ம். நீங்கள் வந்து அதை வந்து வித்ரா பண்ணக்கூடாது. வித்ரா பண்ணி எடுத்து இன்னொருத்தில் போடுறது, எனக்கு வந்து இந்த நிஃப்டி 50 ஃபண்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, நான் இதுலேருந்து எடுத்து ஒரு ப்ளூ சிப்பில் போடுறேன், அப்சல்யூட்லி ராங். இது இட்ஸ் மேஜர் மிஸ்டேக். இதை நீங்கள் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா, நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டோ மியூச்சுவல் ஃபண்டோ நீங்கள் போகவே கூடாது. ஓகேங்களா? இது வந்து அப்படியே போட்டிங்களா அப்படியே விட்டுறணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 இயர்ஸ், மினிமம் ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் தொடக்கூடாது. அது பேர் மினிமல். நீங்கள் 10 இயர்ஸ் அப்படின்னா அது குட். ஓகேங்களா? ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னா லாங் டேர்ம் அப்சல்யூட்லி ஃபைன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டிங் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். அந்த காம்பவுண்டிங்கிற ஃபேக்டர் அப்போ தான் கிக்கின் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் 1 இயரில் போட்டுட்டு ரிட்டர்ன்ஸ் வரல, எனக்கு மார்க்கெட் நெகட்டிவில் போயிடுச்சு, நான் வந்து வித்ரா பண்ணோம் அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. மார்க்கெட் நெகட்டிவில் போகும், மார்க்கெட் பாசிட்டிவாக மாறும். பங்குச்சந்தைனாலே ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது தான். அதுதான் பங்குச்சந்தை. அதுக்கு தான் வந்து இது துறை சார்ந்த ஆவணங்களை தெளிவாக படிக்கவும் அப்படின்னு ஒரு வேர்பல்ஸ் போடுவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அது கண்டிப்பாக பாசிட்டிவில் வரும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் இண்டெக்ஸோடைய கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஏறிட்டு தான் போகும். இப்போ நான் நிஃப்டி 50ல் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான பிளாட்ஃபார்ம் வந்து ஜெரோதா இருக்குது, ஏஞ்சல் ஒன் இருக்குது. நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜெரோதாவோட கை டேப்பு, காயின் ஆப் இருக்கும். கை டேப் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு, காயின் ஆப் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ நீங்கள் ஜெரோதாவில் சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. டிமேட் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அது உங்களுடைய சிஎஸ்டிஎல் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ இப்போது உங்களுடைய ஆப் அந்த வயசு வந்து நீங்கள் சாட் ஜிபிடிலாம் டவுட் இருந்தால் கூட பார்த்துங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் டைப் பண்ணி ஃபில்டர் பண்ணுவீங்க. இதில் மெயினாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ட் அப்படின்ற கீவேர்ட் பார்க்கணும், க்ரோத் அப்படின்ற கீவேர்ட் பார்க்கணும். ஸோ இந்த டைரக்ட் க்ரோத் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுடைய அமௌண்ட்டை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றத வந்து 0.2% உள்ளார இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட் இஸ் ஆல்மோஸ்ட் 0%. எக்ஸிட் லோட் இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். எக்ஸிட் லோட்னா நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஒரு மெச்சூர் ஆகும்போது, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சோ நீங்கள் வித்ரா பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க பாருங்கள், அதுதான் எக்ஸிட் லோட். அந்த எக்ஸிட் லோடு வந்து ஒரு 0.1%னாலுமே ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அந்த 0.1% மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஈவன் 1% மேக்ஸ் வெரி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதனால் அது பார்த்துங்க. நான் எடுத்திருக்க மியூச்சுவல் ஃபண்டு மோஸ்ட்லி நிஃப்டி 50 எல்லாமே வந்து எக்ஸிட் லோட் 0 தான் இருக்கும். இந்த யூலிப் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த யூலிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணுவார். இங்கே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் யாரும் கிடையாது தான். இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கலாம். ஏறும்போது எவ்வளோ செக் பண்ணுங்கள், இறங்கும்போது செக் பண்ணுங்கள். பட் என்ன ஒன்றுனா, அதை வித்ரா பண்ணாதீங்க, லாங் டேர்மாக வைங்க. ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 8%க்கு மேலே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் குமுலேட்டிவாக. ஓகேங்களா? ஸோ இதில் எதனா குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.